இப்போ போன காலத்துல பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அரசியல்ல வந்தாரு. ஒரு தொகுதியில விட்டு அவரால் நின்று ஜெயிக்க முடியல இல்லையா? அதே மாதிரிதான். அதே மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆரும் வந்தாரு. எம்ஜிஆரும் வந்து எம்ஜிஆர் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே கருணாநிதி கூட தான் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அரசியல் நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரியும். அதனால சினிமாவில் இருந்தவர் அப்படிங்கிறனால. ஆனா விஜய்க்கு அப்படி இல்லைல்ல. புதுசா இப்ப தான் யாருடையும் பழக்கம் இல்லை, யாரும் அரசியல் பத்தி தெரியாது. புதுசா அவர் வந்திருக்கனால அதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் வந்து எதுவும் செய்வாரா? இல்ல அது இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யலையே, அப்புறம் இனிமேல் வந்து என்ன செய்ய போறாங்க? அவங்களோட தொண்டர்கள் வருமுன்னு செய்யணும். வரதுக்கு முன்னாடி இப்ப லாரன்ஸ பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வராரா வரலையான்னு தெரியாது. ஆனா வரதுக்கு முன்னாடி என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு செஞ்சுட்டு வர்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டு அரசியலுக்கு எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். 26 எலெக்ஷன் வருதுல, நல்லா இருக்கும் வந்தா எண்ணாமலைக்கு அட்லீஸ்ட் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. விஜய் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட். சினிமா நடிக்கிறாங்கல்ல, ஆனா சும்மா இங்க உட்காந்து என்ன பண்ண போறாங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஃபேன்ஸ் தானே பண்றாங்க. என்ன மாதிரி பப்ளிக் பண்ணணும். யாரு நல்லா பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா அம்மா நல்லா பண்ணாங்க. நல்ல கண்ணு அவங்க ஜீவா அவங்கெல்லாம் இருக்காங்க, காமராஜெல்லாம் இருக்கான். காமராஜர் பேர்ல கட்சி தொடங்கினவே ஊழல்வாதி தான். காமராஜர் நல்லவர் தானே எல்லாரும் பேசுறான், நல்லவர் ஒத்துக்குருவான். அவர் பேர்ல கட்சி ஆரம்பிச்ச போது எனக்கு ஊழல்வாதி தான். அவரு நல்லவரா இருக்கு, அவரு நல்லவர் தான். கட்சியில ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து அவர் காமராஜருக்கு அப்புறம் போச்சே. விஜயும் அவரோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அவரை துக்கடா பையன் தம்பி இவெல்லாம் வந்து மண்ணு மூட்டை இதெல்லாம் வந்து என்ன ஒரு வார்த்தை கண்டினியூஸ். இப்ப வந்து என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் போய் பேச அதான் நிக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறாரு. தம்பி கேஷுவலா உனக்கு வந்து பிரச்சனையில பேச தெரியாது. அதே சீமான்ட்ட போனீங்கன்னா நிறைய பேசுவோம்.